வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே வெளியில் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. பெரிய கோபம், பெரிய ஆசை, பெரிய சண்டை எதுவுமே இல்லாத மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனசு. யாருக்குமே தெரியாமல் நிறைய சுமந்துக்கிட்டே நடக்கிற பழக்கம். அதனால தான் நீ உயிராக நினைக்கிற உறவு உன்னை கஷ்டப்படுத்தும் போது கூட சரி விடுன்னு நீயே சமாதானம் பண்ணிக்கிட்டு இருப்ப. இப்போது கும்பராசிக்காரங்க அன்பு கேட்க மாட்டாங்க, புரிதலை தான் கேட்பாங்க. என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு மனசுக்குள்ளே ஆசை இருக்கும். ஆனால் நீ உயிராக நினச்ச உறவு உன்னோட மௌனத்தை புரிஞ்சுக்காது. உன்னுடைய தனிமையையும் அலட்சியம் பண்ணும். உன்னோட அமைதியை பலவீனம் மாதிரி நினைக்கும். அந்த இடத்துல தான் உன் மனசு மெதுவாக காலியாக ஆரம்பிக்குது. நீ எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவ, யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்து பேசுவ. ஆனால் அதே அக்கறை உனக்கு வராதப்போ கூட நீ கேள்வி கேட்க மாட்ட. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்குன்னு நீயே காரணம் கண்டுபிடிச்சு சமாளிச்சுக்குவ. இப்படி நீ உன்னை தள்ளிக்கிட்டே போகும் பொழுது அந்த உறவு மட்டும் உன் வாழ்க்கையில் மேலே மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு சனி தான் அதிபதி. சனி நேரடியாக காயத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கான உண்மையை உன் கண்ணுக்கு முன்னாடி வச்சே தீருவார். அதனால தான் இந்த காலகட்டங்களில் நீ உயிராக நினைக்கக்கூடிய உறவு எப்படி உன்னை பயன்படுத்திருச்சு, உன் நல்ல மனசை எப்படி சாதாரணமாக எடுத்துக்கிச்சு அப்படின்னு எல்லாமே தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவு சந்தோஷமாக இருக்காது, ஆனால் அவசியமாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீ சண்டை போட மாட்ட, விளக்கம் கொடுக்க மாட்ட, கோவப்பட மாட்ட, அமைதியாக மாறிடுவ. அப்போது உலகம் சொல்லுவாங்க நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீ ரொம்பவே சோர்ந்து போயிட்ட. உன்னை புரியாத இடத்துல எத்தனை நாள் தான் பேச முடியும்? அதனால தான் நீ மௌனத்தை தேர்வு பண்ணிகிட்டே இருக்க. முன்னாடி இருக்கக்கூடிய தனிமை உனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இப்போ அதே தனிமை தான் உனக்கு பாதுகாப்பாக தோணுது. யாருமே இல்லாத இடத்துல நீ நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போது அந்த தனிமை உன்னை உடைக்கலை, மெல்ல மெல்ல உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்கு. நீ அந்த உறவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்ததுமே சிலர் உன்னை சுயநலம்னு சொல்லுவாங்க, ரொம்ப குளிர்ஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, மனசே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீ உயிரோடு இருக்க அந்த இடத்துல இருந்து விலக வேண்டியதாக இருந்துச்சு. இது சுயநலம் கிடையாது, இது ஒரு சுய காப்பு. அந்த மாதிரி கும்ப ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எல்லாருக்குமே கிடைக்க வேண்டியவங்க கிடையாது. நீங்கள் ரொம்பவே அரியவங்களாக இருப்பீங்க. உன்னை மதிக்காத இடத்துல நீ நீண்ட நாள் இருந்தது தான் உன்னுடைய தவறு. இப்போது அந்த தவறு திருத்தப்படுது. இனிமே நீ எல்லாருக்கும் எல்லாமா இருக்க மாட்ட. உன்னை மதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீ முழுசாக இருப்ப. இந்த பயணத்தில் ஒரு நாள் நீ ரொம்பவே உணரப்போகிற. நீ உயிராக நினச்ச ஒரு உறவு உன் வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது உன்னை விழிக்க வைக்கிறதுக்கு வந்த ஒரு பாடமாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாடத்தை கஷ்டமாக இருந்தாலுமே அதனால தான் இன்றைக்கி நீ உன்னை இன்னுமே மீண்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்க. இப்போது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு அமைதி வரும். அந்த அமைதி வெறுமை கிடையாது, ஒரு தெளிவு. இனிமே யார் உன் வாழ்க்கையில் இருக்கணும், யார் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுற நிலை தான் வந்திருக்கு. இதுதான் உனக்கான உண்மையான சுதந்திரமாக இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது இனிமேட்டு யாரை நினச்சுமே நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு விஷயம் தெளிவாகவே புரிய ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அடிக்கிறதுனால கிடையாது, உன்னை புரியாமல் நடந்ததுனால தான் அதிகமாக வலிக்குது அப்படின்னு அடித்த வலி ஒரு நாளில் மறந்துடலாம். ஆனால் புரியாமல் நடந்த ஒவ்வொரு தருணமும் மனசுக்குள்ளே நச்சு மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ பேசாமல் இருந்ததை அமைதின்னு நினைக்காம உன் மௌனத்தை உரிமையாக எடுத்துக்கிட்டது தான் அந்த உறவோட பெரிய தவறாகவே இருக்கும். கும்பராசிக்காரங்க எப்போதுமே எல்லாரையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க சூழ்நிலை அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லிக்கிட்டே நீயே சமாளிச்சுக்குவ. ஆனால் அதே புரிதல் உனக்கு திரும்ப வராதப்போ கூட நீ அதை கேட்டு வாங்க மாட்ட. அந்த இடத்துல தான் நீ உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கவே ஆரம்பிக்கிற. இப்போது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு சனி அதிபதி. சனி உன்னை உடனே விட்டு விட மாட்டார். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப உன் முன்னாடி கொண்டு நிறுத்திட்டே இருப்பார். இன்னும் புரியலையான்னு கேட்குற மாதிரி. அதனால தான் ஒரே மாதிரி ஒரே வழி, ஒரே மாதிரி ஏமாற்றம், ஒரே மாதிரி மனசோர்வு மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அது தண்டனை கிடையாது, அது ஒரு விழிப்புணர்வு. ஒரு நாள் நீ உணர்வ நீ அந்த உறவுக்குள்ளே இருந்ததால் சந்தோஷமாக இல்லை, பழகிட்டதால தான் இருந்திருக்கேன் அப்படின்னு. அன்பு இருந்திருந்தா நீ இவ்வளவு நாள் தனியாக உணர மாட்ட. உன் மனசு பேச நினைக்கும் போது யாராவது கேட்கக்கூடிய இடத்துல இருந்திருப்ப. ஆனால் இங்கே நீ பேசாமல் இருக்க கற்றுக்கிட்ட. இந்த உண்மை புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நீ திடீர்னு விலக மாட்ட,
சத்தமாக முடிவெடுக்க மாட்ட. கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. மெதுவாக அமைதியாக யாருக்குமே தெரியாமல் உன்னோட மனசை அந்த உறவுலேருந்து வெளியே எடுத்துருவ. அப்போ தான் நீ முதன்முறையாக லேசாக சுவாசிக்கவும் ஆரம்பிப்ப. முன்னாடி உனக்கு இருந்த தனிமை ரொம்பவே பயமாக இருந்துச்சு. யாருமே இல்லாமல் நான் எப்படின்னு தோணும். இப்போது அதே தனிமை தான் உனக்கு ரொம்ப பாதுகாப்பாக மாறும். யாருமே இல்லாத இடத்துல நீயா இருக்க முடியும். யாரையுமே திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. யாருக்காகவும் உன்னுடைய உணர்ச்சிகளை அடக்க வேண்டியதும் கிடையாது. கும்பராசிக்காரங்க ரொம்பவே அழகான மனசு. எல்லாருக்கும் அது புரியாது. உன்னை புரியாத இடத்துல நீ நீண்ட நாள் இருந்தது தான் உனக்கு சோர்வுக்கான காரணமாகவும் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது அந்த சோர்வு அப்படிங்கிறது மெதுவாக தெளிவாக மாறுது. இனிமேல் உன்னை மதிக்காத இடத்துல நீ நிற்க மாட்ட. உன் அமைதியை குலைக்கிற மாதிரி உறவை நீ தேர்வு பண்ணவே மாட்ட. இந்த பயணம் அப்படிங்கிறது முடிவு கிடையாது. இது ஒரு மாற்றம். நீ உயிராக நினச்ச உறவு உன்னை அழிக்க தான் வந்திருக்குது இல்லையா? உன்னுடைய விழிக்க வைக்க தான் வந்துச்சு. அந்த பாடம் கஷ்டமாக இருந்தாலுமே அதனால தான் இன்றைக்கி நீ உன்னை மீண்டுமே பிடிச்சிருக்க. இப்போது கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி அப்படிங்கிறது ஒரு வெறுமை இல்லை. அது ஒரு தெளிவு. இனிமேல் நீ யாருக்காக வாழணும் அப்படிங்கிறத பற்றி நீ தான் யோசிக்கணும். நீ தான் முடிவு எடுக்கணும். இதுதான் கும்ப ராசிக்கான ஒரு முக்கியமான வளர்ச்சியாகவும் இருந்துட்டு இருக்கும். எப்பொழுதுமே மற்றவங்கள பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான கட்டம் வரும். அந்த கட்டத்தில் நீ யாரையுமே குறை சொல்ல மாட்ட, யாரையுமே திட்டவும் மாட்ட. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி மட்டும் சத்தம் இல்லாமல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு தாங்கினதே சரியா அப்படின்னு அந்த கேள்வி தான் உன்னை உள்ளுக்குள்ளே உழுக்க ஆரம்பிக்கும். முன்னாடி நீ எல்லாத்தையுமே சமாளித்து போயிருப்ப. இப்போது அந்த சமாளிக்கிற சக்தியை உனக்கு ரொம்பவே சுமையாக மாறியிருக்கு. அடுத்து ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி கும்ப ராசிக்காரங்க வாழ்க்கையில் உறவுக்கான தேர்வுகளை கடினமாக தான் வைக்கும். ஏன்னா நீ எல்லாரையுமே நம்புறவன். நம்பிக்கையோடு சேர்ந்தவங்களால தான் உனக்கு அதிக காயம் வரும். ஆனால் அந்த காயம் உன்னை உடைக்க வரலை, உன்னை உறுதியாக மாற்ற வருது. இதை புரிஞ்சுக்கும் போது தான் உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தைரியம் பிறக்கும். நீ உயிரான்னு நினச்ச உறவு உன் எல்லையை மெதுவாக மீற ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரே நாளில் நடக்கலை. சின்ன சின்ன விஷயங்களில் உன்னோட கருத்து மதிப்பு இல்லாமல் போகும்போது தருங்களில் தான் நடந்திருக்கும். உன் மனசு உடஞ்சப்போ கூட சரி விடுன்னு நீ சொல்லிட்ட நேரங்களில் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த வழியாக மாறியிருக்கு. ஒரு நாள் நீ உணர்வ நீ யாருக்காகவுமே மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. உண்மையாக நேசிக்கிற உறவு உன்னை சுருக்காது, உன்னை அடக்காது. உன்னை நீயா இருக்க விடக்கூடிய அந்த உறவு மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நீ யாரிடமும் விளக்கம் சொல்ல முயற்சி பண்ணவே மாட்ட. உன்னுடைய அமைதியே உனக்கு ரொம்பவே பதிலாக மாறப்போகுது. அடுத்து கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே தான் நீ உன்னை தேர்வு பண்ண ஆரம்பிக்கிற. முன்னாடி எல்லாருக்குமே இடம் கொடுத்த நீ தான் உன்னை இப்போது உனக்கே முதல் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்க. அது சுயநலம் கிடையாது. அது ஒரு சுய பாதுகாப்பு தான். இனி உன் வாழ்க்கையில் யாராவது வருவாங்களா அப்படின்னா அவங்க உன் வெற்றிக்கான கைத்தட்டி தான் இருப்பாங்க. உன் வீழ்ச்சியில் சிரிக்க மாட்டாங்க. உன் மௌனத்தையும் புரிஞ்சு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி உறவுகள் தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நிலைச்சு நிற்க போகுது. மீதி எல்லாமே காலத்தோட தானாகவே கலண்டு போயிடும். இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீ பழசு கிடையாது நீயே. ஆனால் கடினமாக மாறலை, இன்னும் மென்மையாக தான் இருப்ப. ஆனால் இப்போ உன் மென்மைக்கு எல்லாமே இருக்கும். அந்த எல்லையை தாண்டுறவங்களுக்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இடமே இருக்காது. கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது மெதுவாக வரும், சத்தம் இல்லாமல் வரும். யாருக்குமே தெரியாமல் உன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு அமைதி குடியேறும். அதுதான் நீ தேடின எல்லாமே. கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.